சாகணும்னு நினைச்ச பல லட்சம் மக்கள் சேர்த்து அந்த சுனாமில சாகணும்னு போன ஒருத்தனை மட்டும் அந்த ஆண்டவர் ஏன் காப்பாத்தினாருன்னு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அது வரைக்கும் ஏதோ பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அவன் அந்த ஆண்டவரின் அற்புதத்தின் சாட்சியமா அன்னிலிருந்து தன் பேரை அற்புதம் மாத்திக்கிட்டான். மழையே கருணை மழையே, விழியே கருணை விழியே, உன்னை தேடி வந்தேன், அருள் நாடி நின்றேன், உன்னை நாளும் தொழுதிடுவேன் இறையே. மழையே கருணை மழையே. நம் அற்புதம் கிறிஸ்தவரா? பலரும் நினைப்பது போல அவன் கிறிஸ்தவன் இல்ல. அவனுடைய சுனாமி ஆண்டவர். அவர் அற்புதத்தை பேசும். அவன் எழுதிய இந்த சத்தியவாக்கு, அவர் நிகழ்த்திய அற்புதத்தின் சாட்சியான நம் அற்புதம். இதான் நானும் பண்றேன். நீ மனுஷங்கள்ட்ட கெஞ்சில, நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சில. நீ உன் பிள்ளைக்காக மட்டும் கெஞ்சில, நான் யாரு பிள்ளையா இருந்தாலும் கெஞ்சுவேன். வா, என் ஆண்டவர்கிட்ட வா. அவன் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுளின் நினைப்பே வருது. நம்மள கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கான்? இல்லையா? லட்சக்கணக்கானவர்கள் இருந்த சுனாமியில ஒருத்தன் மட்டும் காப்பாத்தின ஆண்டவரின் துல்லியத்தை சந்தேகிக்கலாமா? நேத்து என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா ராமசாமி? நீ சுனாமில தப்பிச்சியா? அம்மா சாமி, நீ எப்படிமா தப்பிச்ச? ஒரு கல்ல இருக்க கட்டி பிடிச்சிட்ட சாமி. அந்த கல்லுல என்னமா இருந்துச்சு? அது வெறும் கல்லுதான் சாமி. அது எங்கமா இருக்குது? அது கல்லுதான சாமி. அது அங்கதான் இருக்கும். எனக்கு என்ன தெரியும்? அந்த கல்லுல சாமி இல்ல? அது ஒரு கல்லுதான சாமி? தனசேகரா, சுனாமியில ஜீசஸ் சிலைய பிடிச்ச கிறிஸ்டியனா மாறிட்டேன். அதுவே டெடி பேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன்?